முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இன்னைக்கு தற்சமயம் யுஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இண்டைசஸுமே டோ ஜோன்ஸ் பார்த்தா ஒரு 0.5% மேல நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. S&P 500 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவ் தான். அடுத்து நாஸ்டாக் 100ம் அது ஒரு 0.5% அளவுக்கான நெகட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, உலக அளவில் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் பண்ணி வச்சிருக்க வேலை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எப்போ வேணாலும் போர் வரலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால இந்த இண்டெக்ஸஸ்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. அதே டைம்ல பார்த்தா கோல்டோட பிரைஸ் தொடர்ந்து ஒரு ஏற்றம். நேற்றுலாம் பார்த்தா ஒரு 240 ரூபா 250 அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 150 ருபீஸ் அளவுக்கான ஒரு ஏற்றத்தை 1 கிராம் கோல்டு 22 கேரட் கோல்டு வந்து ஏறி இருக்கு. எப்பவுமே அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டா அந்த கோல்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராத வரைக்கும் இந்த கோல்டு பிரைஸ் தொடர்ந்து சின்ன சின்ன ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ல ரிலேட்டடா ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினால ஹெச்எல் ஷேர் இன்னைக்கு ஒரு 4.5% மேல நெகட்டிவா ட்ரேட் ஆச்சு. ஆனா க்ளோஸ் ஆகிறப்ப என்னவோ கிட்டத்தட்ட ஒரு 3.5% அளவுக்கான நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ல இந்த கரெக்ஷன்ஸ் வந்து இந்த ஷேர்ல இருந்தாலும் லாங் டேர்ம்ல இது ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்மளோட நம்பிக்கையும் அதுதான். சரி, இதுல நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தலாம். ஒரு 3 நெகட்டிவான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, லாஸ்டா 2024 மார்ச்ல ஜெய்சல்மார்ல ஒரு கிராஷ் நடந்துச்சு இந்த தேஜாஸ் போர் விமானம். அதுக்கடுத்து இந்த நவம்பர் 2025ல பார்த்தோம்னா துபாயில் பார்த்தா ஏரியல் டிஸ்பிளே, அதாவது கண்காட்சி நடந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். அதே மாதிரி துபாயில் நடக்கும் பொழுது அங்கே ஒரு தேஜாஸ் விமானம் கிராஷ் ஆச்சு. அந்த தேஜாஸ் விமானம் கிராஷ் ஆனது கூட ஒரு பரவாயில்ல. ஆனால் அதில் நம்மளுடைய ஒரு சோல்ஜரும் வந்து இறந்துட்டார். உண்மையிலே அது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தேடா என்னன்னா, லேட்டஸ்டா இந்த ஹெச்ஏல நிறைய வந்து போர் விமானம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டர்ஸை வந்து இத்தனை தேதியில இந்த நாள் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயுமே லேட் ஆகிற மாதிரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து நெகட்டிவான காரணங்களால் இந்த ஹெச்ஏஎல் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு அடி ஆயிடுச்சு. பார்த்தோம்னா இது 1 மந்த்ல ஒரு 6% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் 3.5% அளவுக்கான இறக்கம். இந்த டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் இண்டெக்ஸையே இந்த ஒரு ஷேர் மட்டும் அப்படி நல்லா கீழே இறக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணணும்னு அனலிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. நாமளும் நம்புவோம். தற்சமயம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பாருங்க, 4800 ரூபாய், நான் 5000 ரூபாய் ரேஞ்சுக்கு இருந்துச்சுங்க லாஸ்ட் இயர்ல செப்டம்பர்ல. அங்கிருந்து அப்படியே இறங்கி கீழே வந்துருச்சு. பார்க்கலாம். தற்சமயம் வந்து ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேபி திரும்ப ஒரு வாய்ப்பு வரும்போது திரும்ப நாம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து நோவா நோர்டிஸ்க். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 2 கம்பெனிகள். ஒன்று நோவா நோர்டிஸ்க்கு, இன்னொன்று எலிலிலி. இந்த எலிலிலி பார்த்தா ஒரு சின்ன விஷயத்துல நோவா நோர்டிஸ்க் வந்து பீட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால 1-2 இல்லைங்க 13% வந்து நோவா நோர்டிஸ்க் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஒரு வெயிட் லாஸ் ட்ரக். 2 பேருமே வெயிட் லாஸ் ட்ரக் வந்து சந்தையில மார்க்கெட்ல இருந்து விட்டுருக்காங்க. அதுல நோவா நோர்டிஸ்க்ல பார்த்தா கேக்ரிசமா அப்படின்ற ஒரு ட்ரக், எலிலில பார்த்தா டிர்செப்டைட், அந்த 2 ட்ரக் வந்து வச்சிருக்காங்க. இதுல எலிலிலியோட ட்ரக் வந்து அந்த நோவா நோர்டிஸ்கோட ட்ரக்கை விட அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த சிம்டம்ஸ் வந்து மனிதர்களோட உடம்புல காட்டுது. நல்லா வெயிட் லாஸ் வந்து நல்லாவே ஆகுது அப்படின்ற விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால நோவா நோர்டிஸ்க்கு இன்னைக்கு ஒரு கச்சேரி வச்சு விட்டாங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டில் அந்த நோவா நோர்டிஸ்க் வந்து கன்சிடர் பண்ண நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த டைமில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து ஐடிங்க. ஐடி ஸ்டாக்ஸு தொடர்ந்து ஒரு இறக்கம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் பல வீடியோக்களை நாம் சொல்லியிருந்தாலும் திரும்பவும் புதுசாக வர்ற நண்பர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நாம் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா, ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐயோட பெயின் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும், இன்னமும் வந்து ஓவர் ஆகலை. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அது மாதிரி இந்த விப்ரோ அந்த மாதிரியான எல்லா ஸ்டாக்ஸுமே மேற்கொண்டு இன்னமும் விழும், கீழ் நோக்கி இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எந்தெந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். பாருங்க, இன்ஃபி பார்த்தா ஒரு 1290 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஹெச்சிசிஎல் ஒரு 1390, டிசிஎஸ் ஒரு 2350 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடி ஷேர்ஸுமே இவங்க வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. சரி, தற்சமயம் இன்ஃபி இருக்கக்கூடிய ப்ரைஸை பார்த்தா 1328 ரூபாயில இருக்குது.
1328 அங்கே சொல்லியிருக்க ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 40 ரூபா தான். இதெல்லாம் இன்னும் சில நாட்கள்லேயே கூட வந்தாலும் வந்துடும் இந்த ஷேரு. அடுத்து டிசிஎஸ் பார்த்தா ஒரு 2600 ருபீஸில் இருக்குது. அங்கேருந்து அனலிஸ்ட் சொல்லியிருக்க அளவுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா வரைக்கும் குறையணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15%. ஸோ புதுசாக இந்த இன்ஃபிலையும் டிசிஎஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் காதில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து சுஸ்லான் எனர்ஜி பார்த்தா ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு 52 வீக்ஸ் லோ வந்து டச் பண்ணிகிட்டே இருக்குது. ரீசெண்டாக ஒரு 48 ருபீஸ்க்கு போன அந்த ஷேரு தற்சமயம் ஒரு 44-45 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இது இதில் ஒரு நெகட்டிவான விஷயமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா ரீசெண்டாக லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்களோட ரிசல்ட் பார்த்தா குவார்ட்டர்லையும் சரி இயர் ஆன் இயர்லையும் சரி ரொம்ப ஒன்றும் மோசமாலாம் இல்லை. ஸோ ஓரளவு பரவாயில்ல பெட்ரு அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஷேருமே மேல் நோக்கி ஏறணும் அப்படின்னா அந்த ஷேர் ஒரு ரிசல்ட்டு பாசிட்டிவாக கொடுக்கணும். ஆனால் இந்த ஷேர் தொடர்ந்து அப்படி கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஷேருக்கு ஒரு நெகட்டிவாக நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட்டுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஷேரில் உங்களுக்கு காட்டிடுறேன். ஜேஎம் ஃபினான்சியல் இந்த ஷேரை ஒரு 64 ருபீஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. நூமா பார்த்தா ஒரு 55 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அனலிஸ்ட்டும் இவங்களுடைய ரேட்டிங்கை ரொம்ப டவுன்கிரேட் பண்ணல. அந்த வகையில் இந்த சுஸ்லான் ஷேரில் இன்ன வரைக்கும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே 52 வீக்ஸ் ஹையில் இருக்க ஷேரை போய் நம்ம வாங்கி திரும்ப அங்கேருந்து அது கீழே விழுறதுக்கு ஏற்கனவே 52 வீக்ஸ் லோவில் இருக்கிற ஷேர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஷேரை வாங்குறதுல எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாமா இல்லை லெஃப்ட் பண்ணிடலாமான்றதை முடிவெடுத்துக்கலாம். இந்த ஐடிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட காலையில் ஓப்பன் ஆகும்போது ஒரு 10% லோயர் சர்க்யூட் ஆச்சு பார்த்தேன். திரும்ப பார்க்கும்பொழுது ஒரு 15% லோயர் சர்க்யூட் ஆச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் திரும்ப ஒரு 5% லோயர் சர்க்யூட் ஆகி 20% அளவுக்கு லோயர் சர்க்யூட் ஆச்சு. அந்த டைமில் இந்த ஷேரில் நான் என்ன பண்ணேன்றதை அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட நியூஸை பார்த்துடலாம். ஒரு 590 crore ருபீஸை இந்த பேங்க்கு ஏமாத்திட்டாங்க, ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு. நானும் சரி உண்மையா அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போய் படித்து பார்க்கும்பொழுது சரி மின்ட்லேயே பார்க்கலான்னு சொல்லி படித்து பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேங்க் சைட்லேருந்து இந்த ஃப்ராடு நடக்கல, இதில் இருக்கக்கூடிய சில எம்ப்ளாயிஸ் தான் இந்த ஃப்ராடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 590 கோடி ரூபாயை சில நபர்கள் ஃப்ராடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு இது எது உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேங்க்ஸ்லேருந்து ஒரு KPMG அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படின்ற ஒரு குழு அமைச்சு 5 வாரத்துலேருந்து இதோட அறிக்கையை கேட்டிருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா சாமி 1 பார்ட் படம் நினைக்கிறேன், தமிழ் படம். அதில் விக்ரம் சொல்லுவார் வில்லன்ட்ட என்ன சொல்லுவார்னா அதில் வில்லன் சரண்டர் ஆகிறதுக்கு தயாராக இருப்பார். ஆனால் விக்ரமுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. உடனே என்ன சொல்லுவார்னா வில்லன்ட்ட சொல்லுவார், உன்னை நானே கொண்டுட்டு 4 தனிப்பட அமைச்சு 4 பக்கமும் தேடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இவங்க ஃப்ராடு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இவங்களே ஒரு குழு அமைச்சு அதை 4 வாரத்தில் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழு என்ன அறிக்கை கொடுப்பாங்கன்னு இப்போவே நம்ம ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்துடலாம். என்ன சொல்லுவாங்க, இந்த பேங்க் இந்த பணத்தை ஃப்ராடு பண்ணதில் பேங்குக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த பேங்கோட எம்டிக்கோ சேர்மனுக்கோ சிஇஓக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தனிப்பட்ட நபர்கள் ஒரு 4-5 பேரை சொல்லலாம், இல்லை ஒரு 10 பேர் கூட அந்த பிரான்ச்சில் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பணத்தை ஃப்ராடு பண்ணிட்டாங்க என்ற ஒரு அறிக்கை, அப்படி ஒரு அறிக்கையை தான் கொடுப்பாங்க. ஏன்னா பேங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னான்னா இந்த பேங்கை ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படிங்கிறது அந்த பேங்கோடைய எம்டிக்கு சிஇஓக்கு சேர்மனுக்கு தெரியும். ஸோ அதோடைய அறிவிப்பு இப்படி தான் வரும். ஆனால் அந்த 1 மந்த் வரைக்கும் அவங்க அந்த அறிக்கையை கொடுக்குற வரைக்கும் இந்த பேங்க்லேருந்து பெருசாக எந்த ஒரு ஏற்றமும் இருக்காது. மேபி இங்கேருந்து அடுத்த சில நாட்களுக்கு கீழே இறங்கினாலும் இறங்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்து இவங்களுடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். இவங்களோட சார்ட்டை போய் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கேப்பை பார்த்தா ஒரு 79 ருபீஸ்ல இருந்து ஒரு 75 ருபீஸ் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆயிருக்குது. அதாவது கேப் டவுன் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் கட் பண்ணி கீழே வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு 16% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. திரும்ப இந்த ஷேர்லேருந்து எப்போ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இந்த ஷேர் ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவாக ஓப்பன் ஆகணும். இன்னைக்கு ஒரு 16% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கலாம். நாளைக்கு மேபி இதில் ஒரு மேற்கொண்டு ஒரு 4-5% திரும்பவும் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். அதுக்கடுத்து 1% 2% டவுனாக ஓப்பன் ஆகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய எஃபெக்ட் கம்மியாகி எப்போ இது பாசிட்டிவாக
ஓப்பன் ஆகுதோ அந்த டைம்ல தான் இதுல இன்ட்ரடே பண்றவங்களே உள்ள நுழையலாம். அதர்வைஸ் இதுல புட் ஆப்ஷன் எடுக்கிறாங்கன்னா சில நபர்கள் வந்து எடுத்துப்பாங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நாம இந்த ஷேர்ல என்ன பண்ணோம்னு கேட்டா 20% லோயர் சர்க்யூட் அடிக்கும்போது மைனரா சில குவான்டிட்டிஸை மட்டும் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த பேங்க் வந்து எப்படியும் இதை சில நாட்கள்ல இல்லைன்னா சில மாதங்கள்ல சமாளிச்சு மேல வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த மணப்புறம்ல ஒரு 140 crore அளவுக்கான ஒரு பணத்தை அந்த சேர்மன் வந்து கையாடல் பண்ணிட்டாருன்னு இடி ரைடுலாம் நடந்துச்சு. அந்த டைம்ல அந்த ஷேர் வந்து ஒரு 30-35% அளவுக்கான இறக்கத்தை குடிச்சிட்டு அது எப்படின்னா 130 ருபீஸ்ல இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த ஷேர் 300 ரூபாயில இருக்கு. அதே மாதிரி இந்த ஷேரும் இந்த விஷயத்த கடந்து வந்துருவாங்க. ஆனா அதுக்கு வந்து சில நாட்கள், சில காலங்கள், சில வாரங்கள், மாதங்கள் ஆகலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு அடிச்சு இறக்குனாங்க. ஒரு 8% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துச்சு. காரணம் என்னன்னா ஹரியானா கவர்மெண்டோடைய பணம் வந்து இந்த இதே மாதிரி ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல ஒரு 538 கோடி அளவுக்கான பணத்தை வச்சிருந்தாங்க. ஆனா அதுல இப்ப ரீசெண்டா சில நாட்களுக்கு முன்னாடி பிப்ரவரி 18ஆம் தேதி அதுல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி வந்து அன்னெசரியா டிரான்சாக்ஷன் இந்த ஃபண்டை வச்சு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரியானா கவர்மெண்ட். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட்ல இருந்து இனிமேல எந்த ஒரு வரவு செலவும் இந்த ஏஇ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வந்து வச்சுக்க மாட்டோன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த பேங்க் இன்னைக்கு ஒரு 8% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம இது அவங்களுடைய டாப்ல தான் இருந்துச்சு. அதாவது ஆல் டைம் ஹை ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இதில் ப்ராஃபிட் புக்கிங்கும் இதை இந்த டயத்தை யூஸ் பண்ணி வந்துடும். ஸோ புதுசாக அந்த பேங்க்ல போய் யாரும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி 1 கிலோமீட்டருக்கு தூரமாகவே இருந்து இந்த ஷேரை பார்த்தா மட்டும் போதும். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பணம் அவ்வளோதான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து ஆர்பிஐல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை எங்க கிட்டன்னு சொல்லி. சிஸ்டமேட்டிக்கானா ஐடிஎஃப்சி மட்டும் சொல்லல, பேங்க்ல பேங்கிங் செக்டர்லயே எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. எல்லா பேங்கும் மற்ற எல்லா பேங்கும் நல்லா தான் தொழில் பண்றாங்க. இந்த ஐடிஎஃப்சி தான் ஒரு பசங்க தான் வந்து எங்களுடைய ரேடார்ல இருந்து வெளியே போயிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு மிஸ்டர் மல்கோத்ரா அவர்கள். அதனால இந்த பேங்க் வந்து பேங்கிங் செக்டர்ல மற்ற பேங்குக்கெல்லாம் அடி விழல. ஆனா உள்ள போய் நோண்டி பார்த்தா தான் தெரியும் மற்ற எந்த பேங்க்லாம் இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. மேபி கூடிய சீக்கிரத்துல எல்லா பேங்க்லயும் சின்ன சின்ன இன்ஸ்பெக்ஷனை ஆர்பிஐ செஞ்சாலும் செய்யலாம். பாரதி ஏர்டெலுங்க. ஏர்டெல் ஷேரு ஏற்கனவே இவங்க தொலைத்தொடர்பு அதாவது சிம் விஷயத்துல பெரிய ஒரு கையா இருக்கிறாங்க ஜியோக்கு அடுத்து. இப்ப புதுசா என்பிஎஃப்சிலையும் உள்ள இறங்கிட்டாங்க. லைசன்ஸ் கிடைச்சிருச்சு ஆர்பிஐல இருந்து லாஸ்ட் அந்த பிப்ரவரி மாசத்துல நீ என்பிஎஃப்சி பிசினஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க ஏர்டெலுக்கு. இது போது பேசிக்காவே ஏர்டெலுக்கு ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பணத்தை இறக்குறாங்கன்னா 20,000 கோடி அளவுக்கான பணத்தை அந்த என்பிஎஃப்சி பிசினஸ்க்காக உள்ள இறக்குறாங்க. ஸோ இவங்க லெண்டிங் நிறைய கடன் கொடுப்பாங்க. அது மூலமா மேற்கொண்டு இந்த ஏர்டெலுக்கு நிறைய பணம் உள்ள வரும், ப்ராஃபிட் கூடும். இது உண்மையிலேயே ஏர்டெலுக்கு நல்ல விஷயம். அடுத்து யூபிஐல போட்டு இன்னைக்கு பொழந்து விட்டாங்க. காரணம் என்னன்னா எவ்வளோ இறங்குச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு ஒரு 15% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருச்சு இந்த யூபிஎல் ஷேர். இதுக்கு 2 விஷயம் காரணம் இருக்கு. ஒன்று டெக்னிக்கலாகவும் ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து இந்த ஷேரோடைய ஃபண்டமெண்டல்லையும் ஒரு சின்ன விஷயம். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலாக இவங்க என்ன சொன்ன விஷயம்னு பார்த்துருவோம். யூபிஎல் பார்த்தா தற்சமயம் யூபிஎல் லிமிடெட்னு சொல்லி இவங்க ஃபெர்டிலைசர், உரம், அப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்த 2 பிசினஸ்மே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தற்சமயம் யூபிஎல் இருந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நாங்க வந்து ஃபெர்டிலைசர் அந்த சைட்ல இருந்துக்கிறோம். ஃபெர்டிலைசர் அப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த விஷயத்துல நாங்க பாத்துக்கிறோம். மற்றபடி அக்ரி பிசினஸ் சைடை வந்து தனியா நாங்க லிஸ்ட் பண்ணுவோம். இன்னும் எப்படின்னா இன்னொரு 12ல இருந்து 15 மாசத்துக்குள்ள அந்த பிசினஸை தனியா வந்து லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணம் இந்த ஷேர் வந்து நல்லாவே இன்னைக்கு இறங்குச்சு. எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 15% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துச்சு. அதுக்கடுத்து டெக்னிக்கலா போய் பார்த்துருவோம். டெக்னிக்கலா என்னன்னு சொன்னோம். டெக்னிக்கலா நம்ம பார்க்கணும்னு சொன்னது என்னன்னா டபுள் டாப் அடிச்சிருக்கு பாருங்க. ஒரு ஷேர் வந்து டபுள் பாட்டம் வந்து டெக்னிக்கலா தட்டும் பொழுது அந்த ஷேர் ஃபர்தரா மேல மூவ் ஆகிறதுக்கு டெக்னிக்கலா ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டபுள் டாப் அடிக்கும் பொழுதும் அந்த ஷேருக்கு வந்து அந்த டைம்ல நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த டபுள் டாப் அடிச்சு தட்டி மேல பிரேக் அவுட்டே போகும். ஆனா இந்த ஷேருக்கு வந்தது என்னமோ அந்த டைம்ல நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்த ஒரு காரணத்தினால அப்படியே அங்கிருந்து ஃபர்தரா திரும்ப கீழே திரும்பிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதே பிரைஸ் கடைசியா இந்த எப்போ வந்துச்சுன்னா 2021 ஜூன்ல இந்த பிரைஸுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு வந்துச்சு. திரும்ப கீழே வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து திரும்ப மேல் நோக்கி போறதுக்கான சான்ஸ் பார்த்தா தற்சமயம் இல்ல. அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் திரும்ப மேல் நோக்கி போகும். இல்லைன்னா அங்க இருந்து பழைய லோவான 450 ருபீஸ்க்கு வருதா அப்படிங்கறத தான் பார்க்கணும். ஆனா அங்க இருந்து வேகமா அவ்வளவு தூரத்துக்குலாம் 200 ரூபாய்லாம் உடனே இறங்கிடாது. ஸோ அந்த குவார்டர்லி ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த ஷேர்ல. தற்சமயம் இதுல உள்ள போய் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி பணம் பார்க்கலாம்னு நினைச்சா அது அப்படியே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு.
அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.